மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள லிப்டில் சிக்கிக் கொண்ட பெண் ஊழியர்கள் 20 நிமிட போராட்டத்திற்கு பின்னர் மீட்கப்பட்டுள்ளனர். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இறங்குதுங்க. வரும் எல்லாரும் பிரஸ் பண்ணா அது ஸ்டக் ஆயிரும். விட்டுருங்க அப்படியே. ஒண்ணு இல்ல. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெகநாதன். வணக்கம் ஜெகநாதன். தற்போது அந்த லிப்டில் எவ்வளவு பேர் சிக்கி இருந்தார்கள், அவர்களின் உடல்நிலை எவ்வாறாக இருக்கிறது, முழு விவரங்கள்? வணக்கம். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பார்த்தீங்கன்னா விரிவாக்க கட்டிடமானது 4 தளங்கள் கட்டப்பட்டு அனைத்து அரசு துறை அலுவலகங்களும் இங்கு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக படிக்கட்டு வசதி மற்றும் லிப்ட் வசதி கொண்ட அந்த ஆட்சியர் அலுவலகத்தில் 3வது தளத்தில் இருந்து தரைத்தளத்திற்கு இளம் பெண் ஊழியர்கள் இந்த லிப்ட்ல வந்திருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா மின்சாரம் நிறுத்தப்பட்டதால லிப்டுக்குள்ள மாட்டிக்கொண்ட அந்த இளம் பெண்கள் அவர்கள் பத தொடங்கினார்கள். உடனடியாக அந்த ஆட்சியர் அலுவலகத்துல பணிபுரியும் இந்த சக ஊழியர்கள் இந்த லிப்ட் சாவியை கொண்டு திறக்க முயற்சி செய்திருக்கார்கள். இந்த திறப்பதற்கே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 20 நிமிடத்துக்கு மேல ஆயிடுச்சு. அந்த போராட்டத்துக்கு பின்புதான் அந்த லிப்ட் கதவானது திறக்கப்பட்டு பின்பு 2 பெண்களும் பத்திரத்துடன் வெளியே அவர் பத்திரமாக வெளியே வந்திருக்கிறார்கள். வெளியே வந்தவர்களுக்கு நல்ல விதமாக அவர்களுக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கவில்லை. அவர்களும் வெளியே வந்தவுடன் ஒரு அதிர்ச்சி பயத்துடன் மட்டும் காணப்பட்டது. முன்பு அவர்கள் வீட்டுக்கு சென்று விட்டார்கள். குறிப்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அந்த அடிக்கடி இந்த லிப்ட் பழுதாவதாக அந்த பொதுமக்களும் குற்றம் சாட்டுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஜெகநாதன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.